வீட்டுக்குள்ளே போயிடலாம். நருட்டோன்னு ஒருத்தன் வாரான். பார்த்தா அவன் நருட்டோ இல்லைன்னு கண்டுபிடிக்கான் சாஸ்கி. அவனை அடின்னு அடித்து போட்டிருக்கான். அவன் அட்டாக் பண்ண வாரான். சாஸ்கி ஃபயர் ஸ்டைல் போட்டு விடுதான். அவன் அதுலேருந்து தப்பிச்சிருதான். நருட்டோவை பார்க்கான். நருட்டோ அங்கே கயிறு கட்டி நம்மளால் படுத்து கிடக்கான். கயிறை வெட்டி விட்டுட்டான் சாஸ்கி. சினோபி சாஸ்கி கழுத்தில் கத்தியை தூக்கி வீசுகிறான். ஆனால் நருட்டோ குணாயை தூக்கி வீசுகிறான். தப்பிக்கான் சாஸ்கி. சாஸ்கி அவனை திசை திருப்பி கத்தியால் குத்துறான். அவனுக்கு ரத்தம் தெறிக்க வாரான். தப்பிச்சு ஓடிடுதான் அந்த இடத்துல. சாஸ்கி சொல்கிறான், நம்ம எப்போனாலும் தனித்தனியாக பிரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டீம் மெம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியலை. அதனால் நம்ம ஒரு பாஸ்வேர்டை வச்சுக்கிடுவோன்னு சொல்கிறான். சக்ரா இதுவும் கரெக்டு தான் சொல்கிறா. சாஸ்கி ஒரு பெரிய பாஸ்வேர்டு சொல்கிறான். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன்னு சொல்கிறான். சொல்லி முடிக்கான். சக்ரா சரி நல்லா இருக்குன்னு சொல்கிறா. நருட்டோ திரும்பி எனக்கு அதை சொல்லுங்களேன் அப்படின்னு திரும்பி கேட்கான். சொல்ல முடியாதுன்னு சாஸ்கி சொல்கிறான். சரி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நருட்டோ கிளம்புறான். சாஸ்கி ஸ்க்ராலை வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். திடீர்னு ஒரு கத்தி வந்து நருட்டோ மேலே குத்துது. காற்று சடனாக அதிவேகத்தில் வருது. எல்லாரும் பறக்காங்க. சாஸ்கி போய் ஒளியிறான். சக்குரா வாரா. சாஸ்கி பாஸ்வேர்டு கேட்கான் சக்குராட்ட. சொல்லு முதலன்னு சொல்கிறான். அவளும் கரெக்டாக சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டான். நருட்டோ வாரான். பாஸ்வேர்டை கரெக்டாக சொல்லிட்டான். பாஸ்வேர்டை அச்சு பிசுறாமல் சொல்கிறான். அப்பாடான்னு நினைக்கா சக்குரா. சாஸ்கி திரும்பியும் அடியை போடுறான். என்னன்னு கேட்கா சக்குரா, ஏன் அடிச்சன்ட்டு. நருட்டோ பாஸ்வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பான்னு நீ நினைக்கியான்னு கேட்கான். ஆமான்லான்னு சொல்கிறா. நருட்டோ மாதிரி இல்லாமல் உருமாறுன்னு சொல்கிறான். பார்த்தா பாம்பு நாக்கு வச்சவ வாரான். சாஸ்கி சொல்கிறான், நான் பாஸ்வேர்டை பெருசாக வச்சதே நருட்டோக்கு ஞாபகம் இருக்காதுன்னு தான். வந்தவ சொல்கிறா, நீ உண்மையிலே மாஸ் தான். நருட்டோ எங்கன்னு பார்த்தா அடிபட்டு மரத்தில் கிடக்கான். திடீர்னு ஒரு பாம்பு வருது. அது பார்க்க சந்திரமுகி பாம்பு மாதிரியே இருக்குது. நருட்டோவை அப்படியே முழுங்குது. வந்தவ எர்த்து ஸ்க்ராலை கையில் வச்சுருக்கா. உனக்கு இந்த ஸ்க்ரால் வேணுமான்னு கேட்கா. அப்படியே அதை எடுத்து முழுங்குதான். வேணும்னா வா, ஸ்க்ராலுக்காண்டி சண்டை போடுவோன்னு சொல்கிறா. இல்லை, ஒன்று நீ சாகணும், இல்லைனா நான் சாகணும்னு சொல்கிறா. வந்தவா 2 பேரையும் கொல்ற மாதிரி ஒரு கெஞ்சுட்ஸுவை போடுறா. 2 பேர் செத்துட்டாங்கன்னு பார்த்தா அது ஒரு கெஞ்சுட்ஸு. சாஸ்கி வாந்தி எடுக்கான். அவனால் சுயநினைவுக்கு வர முடியலை. சக்குரா மிரண்டு போய் உட்காந்துருக்கா. அவள் அப்படியே கண்ணீர் மழுக உட்காந்துருக்கா. சாஸ்கி எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பிளான் பண்ணுறான். நருட்டோ பாம்பு வயிற்றுக்குள்ளே இருக்கான். ரப்பர் மாதிரி வயிறு குதிக்கி அவனை அப்படியே முழுங்குது. சாஸ்கி மூவ் பண்ண முடியலை. எப்படியாச்சும் கத்தியை எடுக்கணும், ஆனாலும் நகல முடியலை. வந்தவ குணாயை வீசுறா. ரத்தம் பறக்கு. நம்ம செத்துருவோமோன்னு நருட்டோ நினைக்கான். அப்புறம் நம்மளுக்காண்டி யாரெல்லாம் இருக்காங்கன்னு யோசிக்கான். சாஸ்கியை நினச்சி பார்க்கான். என்ன தான் நடந்தாலும் அவனும் நானும் ஒரே டீம்லான்னு. நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கான். பார்த்தா சாஸ்கி தப்பிக்கான். சாஸ்கி காலில் கத்தியை கொண்டு குத்துறான். அவள் கத்தியை எரியலை. அப்படியே அந்த இடத்துலேருந்து தப்பிக்கான். பயத்தை விட வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து திசை திருப்பிக்கிடுதான் அவனே. ஷரிங்கனை யூஸ் பண்ணி சக்குராவை தூக்கிட்டு ஓடுறான். நருட்டோ பாம்பு வயிற்றுலேருந்து ஷேடோ க்ளோன் போடுறான். அதிக நருட்டோ வராங்க. வயிறை பிச்சுக்கிட்டு வெளியே வந்து விழுறாங்க. பாம்பு அந்த இடத்துல செத்து போயிட்டு, நீ வருங்கால ஹொக்காகேட்ட மோதுற, நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டேன்னு நருட்டோ அங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சக்குரா பேசுகிறா. சடனாக வாயை மூடுறான் சாஸ்கி. எதுவும் பேசாதன்ட்டு பயப்பூட்டுறான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு. பார்த்தா பாம்பு வச்சவ பின்னாடி நிற்கா. அது சாஸ்கிக்கே எங்கே எப்படி வந்தான்னு தெரியலை. கடிக்க போவையில் தப்பிக்கான். பாம்பு யாருன்னு பார்த்தா அந்த பாம்பு நாக்கு கொண்டு வந்தவல்ல, அவள் தான் அவள். குணாயை வீசுகிறான். பார்த்தா உள்ளேருந்து வெளியே வாரா. சடனாக சாஸ்கியை தாக்குறா. குணாய் வந்து தடுக்கு. பார்த்தா நருட்டோ வந்துட்டான். பாஸ்வேர்டில் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான். எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.